ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட். ஸோ இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் எனேபிள் பண்ணுறது. ஸோ இது எனேபிள் ஆகிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய யூபிஐ ஐடியை லிங்க் பண்ணுறது. ஸோ லிங்க் பண்ண அப்புறம் எப்படி நம்ம பேமெண்ட் எல்லாம் சென்ட் பண்ணுறது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சேம் நம்பரில் ஒரு 4-5 பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே கைஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம பேமெண்ட் அனுப்புறது. ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்புன ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எப்படி பார்க்குறது. அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வச்சுருந்தா எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணுறது. ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த QR கோடு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா UPID, இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பேமெண்ட் சென்ட் பண்ணுறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்டாது பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லாத போது அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவதாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் முடிச்சோ. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த பேமெண்ட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ண ஒரு யூஸருக்கு நான் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போனோடனே பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளவோ அதை என்டர் பண்ண சொல்லும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் அவங்களும் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணலைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நோட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த நோட்டிஃபை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு செட்டப் மெசேஜ் போகும். ஸோ அதன் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செட்டப் மெசேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருவேன். இந்த குரூப்பில் லிங்க் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எனேபிள் பண்ணி விட்றேன். சரி, ஓகே. ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பேலே கொடுக்குற மாதிரி ரெக்வஸ்ட்டும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நோட் கொடுத்து நம்மளால அனுப்பிக்க முடியும். ஸோ கூகுள் பேல நம்ம இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அதுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேமெண்ட் அந்த ரெக்வஸ்ட்டு கொடுத்தோடனே அந்த பேமெண்ட்டோடைய UPI பின் என்ன போட்டோ அது நமக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 3 அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பேமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணுமோ ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரில் போய்ட்டு இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்குவேன். கிளிக் பண்ணோடனே பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய UPI ID இதில் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய QR கோடும் இதில் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, ஸோ நீங்கள் ஓவராலாக யாருக்கு எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்டும். ஸோ எந்த டேட்டு டைமு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தடில் போயிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் புது பேங்க் உங்களுடைய இதே சேம் மொபைல் நம்பரில் இருந்தால் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட தொடர்ந்து வரும். அந்த செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி ப்ராசஸ் இருக்கோ ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே நியூ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் UPI ID யாராச்சும் அதாவது வாட்ஸ்அப் பேமெண்ட் யூஸ் பண்ணாமல் கூகுள் பே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பேயில் எல்லாம் UPI ID வச்சுருப்பாங்க. ஸோ அந்த UPI IDக்கு நீங்கள் இதன் மூலிமா சென்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய UPI ID என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் QR. ஸோ ஷாப்பில் இந்த பெரிய பெரிய மாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸில் கடையிலலாம் நம்ம வச்சுருப்பாங்க QR கோடு. ஸோ அந்த QR கோடையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில 2 ட்ராபேக் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இதில் உங்களுடைய பேங்க் லிங்க் பண்ண பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ட்ராபேக் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் யூஸ் பண்ணாத ஒருத்தரோட கான்டாக்ட்டு. ஸோ இதில் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தோடனே வந்து பாருங்கள் நோட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. ஸோ பாருங்கள் நோட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபை கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த நோட்டிஃபை கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் மெசேஜ் வரும். ஸோ இப்போ நான் நோட்டிஃபை கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மெசேஜ் போயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டிஃபை கொடுத்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க்கோடைய நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் விசிபிள் ஆகும். ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கொடுத்த உடனே அலோன்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அதை கொடுத்த உடனே சிம் 1 சிம் 2 கேட்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ லோடிங் ஆகும். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் அந்த எஸ்எம்எஸ் மூலமாக வெரிஃபை ஆகும். ஸோ வெரிஃபை ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் நேம் காட்டும். ஸோ உங்களுடைய நேம் காட்டும். ஸோ அதை ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த வாட்ஸ்அப்போட பேமெண்ட் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியான சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரில் 4-5 அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஆட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இதே மாதிரி சேம் தான் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பட்டன் அழுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட் எவ்வளோ என்ட்ரு பண்ணுமோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.